ஒரு சில மேல் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜஸ் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கேட்போம், நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்மேரீட்ஸ்ட கூட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் லேட்டடாக தான் தெரியும், அவங்க ஒத்துப்பாங்க அந்த மாதிரி அஃபேரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்லே சொன்னீங்கன்னா அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்றாப்புல மெடிசன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ டாக்டர்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதோட சீக்ரெட்ஸை வந்து உங்கள் பேரையோ நேமையோ வச்சு நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். அது மெடிக்கல் எத்திக்ஸ் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸே வந்து கேட்டால் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ எல்லாமே வந்து க்ளோஸ்டு ஒன். இங்கே எதுவுமே வந்து ஷேரிங்ஸே கிடையாது. என்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஈவன் நான் என்னோடய ஃபேமிலிகிட்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது யார்ட்டையுமே வந்துட்டு. ஸோ எல்லாமே எத்திக்ஸ் தான் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணணும் என்ன எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வருதுன்னா மேபி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது வந்து அது வந்து சரியாயிடும். ஸோ அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சிலருக்கு வந்து டயபெட்டிக் மெல்லிட்டஸ்னால அல்சர் அந்த இடத்துல புண்ணு மாதிரி ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகியும் டிஸ்சார்ஜஸ் இருக்கும். சிலருக்கு வந்து இச்சிங் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னும் இருக்கும். அந்த சுகர்னாலேயும் இன்ஃபெக்ஷன்னாலேயும் வந்துட்டு அங்கே மட்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு உடம்பு ஃபுல்லாகவுமே வந்திருக்கு. ஸோ அதனால் அது எக்ஸாக்டாக என்ன காசுன்னு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை வந்துட்டு.